Over to you, Salim. இப்ப நமக்கு ஒரு சில புது தகவல்லாம் வந்திருக்கு இந்த எலெக்ஷன், அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் சம்பந்தப்பட்டு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொழும்புவோட மேயர் கிட்ட பேசினேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு. மொத்தம் 22 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு ஸ்ரீலங்கால. அந்த 28ல 11 டிஸ்ட்ரிக்ட் ரணில் விக்ரமசிங்கே கூட்டணி கட்சிகள் தான் ஜெயித்திருக்கிறது. 8 டிஸ்ட்ரிக்டை ராஜபக்ஷ கூட்டணி கட்சிகள் ஜெயித்திருக்கிறது. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா மொத்தம் 225, 113 வாங்கினால் ஆட்சி அமைக்கலாம். உங்கள் கட்சி வாங்குமா? நீங்கள் ஆட்சி, அதாவது ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி அமைப்பாரா என்று கேட்டேன். அதற்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் 103 அல்லது 104 வாங்குவோம். எங்களுக்கு ஒரு 10 சீட் அல்லது ஒரு 9 சீட் ஷார்டேஜ் வரும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மைத்ரிபால சிறிசேனாவுடைய ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க ராஜபக்ஷ கட்சியிலேயே. அந்த ஆதரவாளர்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவோம். சோ அடுத்த பிரதமர் இப்பொழுது வந்திருக்கும் தேர்தல் முடிவுகளை வைத்து பார்த்தால் ரணில் விக்ரமசிங்கே தான் அப்படின்னு சொல்லி நமக்கு கொழும்பு மேயர் ஆணித்தனமாக கூறுகிறார். அதற்கு இந்த கால்குலேஷனை தான் அவர் உதாரணம் காட்டுகிறார்.